வணக்கம் அண்ட் வெல்கம் டு டை சென்னைஸ் பிரேக் த்ரூஸ் அண்ட் பிளண்டர்ஸ் தங்கிலீஷ் பாட்காஸ்ட். யாருக்காக? நம்மை போன்ற ஆண்டர்பிரினர்ஸுக்கு. யார் சொல்றாங்க? டை சென்னையோட சார்ட்டர் மெம்பர்ஸ். பழம் தின்னு கொட்டை போட்டவங்க நம்ம கிட்ட வந்து பழைய கதைகளை சொல்றாங்க. ஆனா எல்லாத்துலயும் புதுசா கத்துக்க வேண்டிய லெசன்ஸ் இருக்கு. பிரேக் த்ரூஸ் அண்ட் பிளண்டர்ஸ். வாங்க பழகலாம். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்ரி சேஷாத்ரி. வணக்கம் பத்ரி. வணக்கம். பத்ரி, கிரிக்கெட்ல ஆரம்பிச்சிங்க. உங்களுக்கு ஒரு லோ ஃபுல் டாஸ் என்ன அடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். உங்கள் ஆண்டர்பிரினர் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஒரு ஆக்சிடென்டல் ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் அகடமிக் பேக்ரவுண்ட்லேருந்து பிரில்லியன்ட் அகடமிக் அப்படின்னே சொல்லுவேன், வெக்கமெல்லாம் இல்லாமல். ஸோ ஃப்ரம் நோவேர், ஒரு ஸ்மால் டவுன்லேருந்து, நாகப்பட்டினத்துலேருந்து ஐ காட் இன் டு ஐஐடி மெட்ராஸ் வித் நோ கோச்சிங், நத்திங். ஐஐடி மெட்ராஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஐ டாப் த பிரான்ச் அண்ட் காட் அ கோல்டு மெடல். கார்னல் யூனிவர்சிட்டி அங்கேருந்து அங்கே பிஹெச்டி பண்ணுறேன். ஒரு பெரிய கிரிக்கெட்டர்லாம் கிடையாது, நான் சும்மா இந்த டென்னிஸ் பால் லோக்கல் சாதா பிளேயர் தான், ஒன்றும் கிடையாது ஸ்பெஷலாக. பட் கிரிக்கெட்டில் பயங்கர ஆர்வம், லைக் நம்ம தெருவில் இருக்கிற எல்லா பசங்களையும் போல. அந்த காலத்தில் உங்களுக்கு கிரிக்கெட் ஆர்வம்னா ஸ்கோர் கார்டை கத்திரிச்சு சேகரிக்கிறது, ஸ்கோர் கார்டை படித்து மேட்சை இமேஜின் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள். டிவி அவ்வளோவா கிடையாது, ரேடியோ கமெண்ட்ரி நிறையா உண்டு. ஸோ அங்கே அமெரிக்கா போனவுடனே கிரிக்கெட்லேருந்து கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுது. சுத்தமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. டாக் அபவுட் 1991. இன்டர்நெட் இருக்குது, பட் அதுவுமே வந்து யூஎஸ்க்கும் யூகே ஆஸ்திரேலியா அந்த மாதிரி தான். இந்தியாவுக்கே ஒரு 4-5 வருஷம் கழிச்சு தான் வரப்போகிறது அந்த சமயத்தில். ஸோ மெனி ஆஃப் அஸ் அங்கே போனால் தான் தெரிஞ்சு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆளுங்க கிரிக்கெட் இன்ஃபர்மேஷனே இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அப்புறம் அப்படியே மல்டிபிள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கேம் அப். இந்த ஐஆர்சி நெட்வொர்க்கு, அப்புறம் மெயிலிங் லிஸ்ட் வழியாக கிரிக்கெட், யூஸ்நெட் நியூஸ் குரூப்ஸ்னு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அதுலெல்லாம் வந்து ஒரு தீவிர ரசிகனாக போய் அதில் சேர்ந்து அந்த கிரிக்கெட் நியூஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். லேட்டஸ்ட் இன்றைக்கி யார் விளையாடுறானே தெரியாது, ரைட்? இந்தியா ஏதோ ஒரு மேட்ச் விளையாடிட்டு தான், ஆனால் ரிசல்ட் என்னப்பா தெரியாது. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி சேகரித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அப்போ வந்து இதை கம்ப்யூட்டரில் இதுக்கான ஒரு ஃபாரம் ஒன்று க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மல்டிபிள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ஒன்று தான் அந்த கிரிக்இன்ஃபோங்கிறது, ரைட்? அதில் ஒரு வாலண்டியராக போய் சேர்ந்தேன். கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், ரிசர்ச் போயிட்டு இருக்கு, அதை தவிர நமக்கு ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ திஸ் வாஸ் த ஒன்லி பேஷன் தட் ஐ குட் கனெக்ட் பேக் டு த ஹோம்லேண்ட், ரைட்? வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு நெருப்பு மாதிரி ஆகி அதை அப்படியே ஆட்கொண்டுடுது நம்மளை. அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அப்போ சைமன் கிங் அப்படிங்கிறவர் தான் வந்து இதோடைய ஒரு ஃபோர் ஃப்ரண்ட். நிறைய பேர் இருந்தாங்க, பட் ஐ வுட் சே கிரிக்இன்ஃபோ அப்படின்னா சைமன் கிங், ரைட்? தென் ஹி நீடட் somebody to join hands with him to take it to the next level. அப்போ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சரி, நான் எஸ் அப்படின்னு சொல்லி ஐ ஜஸ்ட் ஜாயின்ட் him. அப்போ அகடமிக்ஸ் என்ன ஆகுது, ஒரு பெரிய கன்ஃபியூஷன் அந்த சமயத்தில். பை 1996 ஆகிடுது. ஐ வாஸ் ஜஸ்ட் அபவுட் ஃபினிஷிங் மை தீசிஸ் சப்மிஷன் எனி டைம் நடந்துடும். தீசிஸ் டிஃபென்ஸ், ஜாப் இன்டர்வியூஸ்க்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். தேர் ஆர் 2 பாசிபிலிட்டிஸ். ஒன்று அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், தட் இஸ் த யூஷுவல் ரூட், அகடமிக் ரூட். இல்லைன்னா ரிசர்ச் பொசிஷன், ஏதாவது ஒரு லேபில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டட் ரிசர்ச் பொசிஷன், இல்லைனா ஒரு போஸ்ட் டாக் எடுத்துக்கணும். பட் ஐ டுக் ஒன் பிக் ஜம்ப். அது ஒரு பெரிய, என்னாலே இன்னைக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சரி, பொட்டியை கட்டி நேராக இந்தியா போயிடுவோம். கிரிக்கெட்னா அமெரிக்காவில் உட்காந்து வேஸ்ட், கவரேஜ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பட் கெரியர்னா யூஎஸில் இருக்கணும். ஆமாம். கிரிக்கெட்டா இல்லை அகடமிக் கெரியரா? ஐ ஜஸ்ட் ட்ராப் தி அகடமிக் கெரியர். பொட்டியை தூக்கிட்டு தீசிஸ் டிஃபென்ஸ் முடித்த அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வந்துட்டேன். வந்து இங்கே கிரிக்இன்ஃபோங்கிறது ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் வாலண்டரி அன்ரெஜிஸ்டர்டு பாடியாக இருந்தது, ரைட்? அதை நான் இந்தியாவுக்கு வர்ற வழியில் அப்படியே யூகேல இறங்கி, அங்கே சைமன் கிங், he was doing postdoc in US. He had gone back to London. ஸோ அங்கே போய் ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி
நாங்கள் 2 பேரும் டைரக்டர்ஸாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கையில் பைசா ஜீரோ ஃபண்டட் என்டிட்டி. தென் நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன். அப்புறம் ஒரு மாதிரி தட்டி தடவி 96லேருந்து அது மேலே கொண்டு வர்றது. தட்ஸ் அ ஸ்டோரி ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். எஸ், ஸோ தட்ஸ் ஹவ் ஐ பிகேம் அன் ஆண்டர்பிரினர். வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் பத்ரி, இப்போ பார்த்தோன்னா ஐ வுட் கேட்டகரைஸ் யூ ஆஸ் அ பேரலல் ஆண்டர்பிரினர். கிரிக்கின்ஃபோ ஆஃப்கோர்ஸ் வித்தாச்சு, அதை நம்ம அப்புறம் வருவோம். பட் வேறு என்னெல்லாம் இப்போ செய்கிறீங்க? கிரிக்கின்ஃபோ ரன் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் கிரிக்கின்ஃபோ மட்டும்தான், வேறு எதுவும் நான் பண்ணல அந்த சமயத்தில். பட் ஒரு கட்டத்தில் கிரிக்கின்ஃபோலேருந்து எக்ஸிட் ஆகிற ஆல்மோஸ்ட் 2004 வரும்பொழுது 2005 ஐ லெஃப்ட் கிரிக்கின்ஃபோ ஃபுல்லி. பட் 2004லேயே ஒரு மாதிரி கிரிக்கின்ஃபோவில் கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்தது. அப்போ நமக்கு வேற எங்கேயும் வேலைக்கு எல்லாம் போக முடியாது. நம்ம ஆண்டர்பிரினர் ஆயாச்சு, நாமளே குதிச்சாச்சு தண்ணிக்குள்ள. ஸோ நெக்ஸ்ட் வெஞ்சர் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தோம். கிரிக்கின்ஃபோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி நிறையா விஷயங்களை கற்றுக் கொடுத்துருந்தது. ஸோ ஒரு சாலிடாக ஒரு பிஸ்னஸ் பிளான் எழுதி ஃபண்டிங்லாம் ரைஸ் பண்ணிவிட்டு பப்ளிஷிங்கில் இறங்கினோம். அதுக்கு நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி, பட் எல்லாமே தப்பு அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தெரிஞ்சது. அந்த அப்போ வந்து ஒரு பேஷன் ஆல்சோ. அது நான் நிறைய புத்தகம் படிப்பேன். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஐ கண்டினியூ டு ரீட் புக்ஸ். ஒரு 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 க்ரோயிங் எக்கானமியில் புத்தகங்கள் ரொம்ப முக்கியமானவை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் வந்து அந்த பப்ளிஷிங்கில் அதுவும் ரீஜனல் லாங்குவேஜ் பப்ளிஷிங். ஏன்னா இங்கிலீஷ்க்கு எப்படியாவது புக்ஸ் வந்துட்டு இருக்கும், வெளிநாடுகள்லேருந்து வரும். இங்கேவே வந்து தி எலீட்ஸ் வில் ஆல்வேஸ் ரைட் இன் இங்கிலீஷ். அப்போ தமிழ் மற்ற மொழிகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு நாலெட்ஜ் கண்டென்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ அதில் வந்து நம்ம புத்தகங்கள் கொண்டு வரணும், நாட் ஜஸ்ட் இன் தமிழ், 10 இந்திய மொழிகளில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. 10 மொழிகள்னால் அது கிட்டத்தட்ட 80% ஆஃப் இந்தியாவை கவர் பண்ணிடும், இன்க்ளூடிங் இங்கிலீஷ் சேர்த்துட்டோம்னா 80-90% கூட கவர் பண்ணிடும். அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கான ஒரு பப்ளிஷிங் என்டர்பிரைஸை க்ரியேட் பண்ணுறோன்ட்டு தான் 2004 இந்த ஐடியாவோட நானும் என்னுடைய கோஃபவுண்டர் சத்யநாராயணும் ஆரம்பித்தோம். அதுக்கு வந்து எப்படி 10 மொழிகள் ஆரம்பிக்கிறது, பப்ளிஷிங்னா என்னன்னே தெரியாது. அதனால் முதல்ல வந்து இதை கற்றுக்கிறதுக்காக தமிழ் ஆரம்பிப்போம். அந்த த்ரூ த லேர்னிங் ப்ராசஸ் நம்ம வந்து அடுத்த 10 மொழிகளுக்கு வந்துடுவோம் அப்படின்னு ரொம்ப சாலிடாக ஒரு பிஸ்னஸ் பிளான் போட்டு எக்ஸல் ஷீட்லாம் போட்டு காஸ்ட், ரெவின்யூ, ப்ராஃபிட்டபிலிட்டி, எப்போ வந்து ப்ராஃபிட் வரும், எவ்வளோ ப்ராஃபிட் வரும், எல்லா அசம்ஷன்ஸும் எழுதி போட்டோம். எல்லா அசம்ஷன்ஸும் தப்பு, ஆனால் அது குதிச்சாச்சு. ஸோ 2005 அதுக்கு முன்னாடி கிரிக்கின்ஃபோட்டை வந்து நான் வெளில போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து இதை ஃபுல் டைமாக எடுத்து நடத்த ஆரம்பிச்சது. அதுதான் வந்து செகண்ட் வெஞ்சர், கிழக்கு பதிப்பகம் அப்படிங்கிற பேரில். இது இன்னி வரைக்கும் இருக்குது. 21 வருஷம் ஆயிடுத்து. இப்போ வெரி நைஸ். 21 வருஷமாக அதோடைய இட் ஹாஸ் டேக்கன் அ லாட் ஆஃப் மை டைம், லாட் ஆஃப் மை மணி. அதோட என்ன இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். அது 20 வருஷம்லாம் ஒரு பப்ளிஷிங் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஒரு இட்ஸ் சார்ட் ஆஃப் ஃபிக்ஸ்டு இது ஃபிக்ஸ்சர். அப்போ அதை எப்படி டிஜிட்டல் மீடியாவில் என்னென்ன மாதிரியெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இந்த வெஞ்சர்லேருந்து தான் அந்த பேரலல் ஆண்டர்பிரினர்ஷிப் ஆரம்பிக்கிறது. அதெல்லாமே வந்து ஒரு விதமான நெசசிட்டினால தான். அந்த கிழக்கு வந்து ஒரு கட்டத்தில் ஒரு வி ஹேட் வெஞ்சர் ஃபண்டிங், வி ஹேட் ராஜேஷ் ஜெயின் ஆஃப் இந்தியா வேர்ல்ட் ஆஃப்டர் ஹிஸ் எக்ஸிட் டு சிஃபி. அது ராமராஜ் பேசியிருந்தார் ப்ரீஃபாக. இந்தியா வேர்ல்டுன்னு மென்ஷன் பண்ணல, பட் இந்தியா வேர்ல்டு இவர் தான் ராஜேஷ் ஜெயின். ஹீ கேவ் அஸ் சம் மணி, ஜஸ்ட் தெரிஞ்ச ஃப்ரெண்ட். அதனால் இந்தா உனக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு. நாங்கள் வி ஹேட் பிராட் சம் மணி, நானும் சத்யாவும். என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் சைட்லேருந்து ஐ ஹேட் ரைஸ் சம் மணி, மை பிரதர் இன் லா, மை சிஸ்டர், அது மாதிரிலாம். அண்ட் வி ஹேட் அ வெஞ்சர் ஃபண்ட் இன்வெஸ்ட் மணி.
பட் வி ஆர் கோயிங் நோவேர். அது தெரிஞ்சு போயிடுது. ஒரு 3 வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் ஸ்கேல் ஆகாது நம்ம நினச்ச மாதிரி. ரைட். அப்புறம் கோடியாக எல்லாரும் புஸ்தகம் வாங்குவாங்க. பயங்கரமான ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு we had to do something. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விசிக்கு எக்ஸிட் தரணும். ஆமாம். ஸோ அந்த சமயத்தில் வந்து வேம்பு ஸ்ரீதர் ஜோஹோ. ரைட். ஸோ ஸ்ரீதரும் நானும் ஐஐடியில் ஒரே ஹாஸ்டலில் இருந்தோம். ஓகே. 2 years சீனியர். ரைட். ஸோ நான் பிளாகில் வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார் இன்வெஸ்டர்ஸ்னு போட்டேன். ஏன்னா மெயினாக வந்து ஐடியா இன்வெஸ்டர்ஸ் வந்தால் இவனுக்கு எக்ஸிட் கொடுத்துடலாம். ஒரு விசி வந்து ஐம் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் வித் தம். ரைட். பட் தேர் கோல் இஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து அவங்களே முதல்ல இந்த மாதிரி ஒரு பப்ளிஷிங் வெஞ்சரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கூடாது. அவங்களுடைய தியரிக்குள்ளே அது வரல. பட் தேர் நைஸ் பீப்புள். அவங்க கொடுத்தாங்க. பட் ஐ ஹேட் டு கிவ் தம் சம் எக்ஸிட். ரைட். ஸோ ஸ்ரீதர் செட் ஹி வில் இன்வெஸ்ட் in the publishing and he invested some money first. அதுக்கப்புறம் he bought out the VC. அவருடைய தியரி உங்களுக்கு தெரியும் இல்லையா? விசி எல்லாம் வந்து ஆக்சுவலாக ஒரு வெஞ்சருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். விசி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய அவங்க தியரி. வேறு ஒரு இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் லாங் டேர்ம் இன்வெஸ்டருடைய இது வேறு அப்படின்ட்டு. ஸோ தேவ் பீன் வெரி நைஸ். இன்ஃபேக்ட் தேர் ஸ்டில் இன்வெஸ்டர்ஸ். ஸ்ரீதர் as part of any of their investment vehicles னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ராஜேஷ் ஜெயின் they still there as investors and விட்டுட்டாங்க நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா அப்படின்ட்டு. பிரில்லியண்ட் சார்ட் ஆஃப் எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு இதுவாக இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தான் ஸ்ரீதரோட அப்பப்போ ரெகுலராக பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஸ்ரீதர் வந்து இவர் பப்ளிஷிங்லாம் உனக்கு ஒரு பெரிய அளவில் கேஷ் ஃப்ளோ கொடுக்க போகிறதில்ல. You need something which gives you good cash flow. Right. அதுக்கப்புறம் நீ அதை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீ அதை பப்ளிஷிங்கில் போடு, வீட்டுக்கு எடுத்துன்னு போ, அது யுவர் திங். ஸோ ஒய் டோன்ட் யூ டேக் அப் ஜோஹோ பார்ட்னர்ஷிப் சர்வீசஸ் ஆன் த ஜோஹோ பிளாட்ஃபார்ம். ரைட். தேவர் லுக்கிங் ஃபார். அதுக்கு முன்னாடி ஜோஹோவுடைய மாடல் வாஸ் எண்ட் யூசர் தானே அந்த லோ கோட் நோ கோட் பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டு தே வில் பில்ட் தேர் ஓன் சொல்யூஷன். பட் ஒரு கட்டத்தில் இன்டகிரேட்டர்ஸ் அண்ட் சர்வீஸ் டெலிவரி கம்பெனிஸ் தேவைப்பட்டது. ஸோ தட் இஸ் வேர் ஹீ புஷ்டஸ். நாங்கள் வந்து ஐடியிலேருந்து ரொம்ப நகர்ந்து வந்து இந்த கிரிக்கின்ஃபோவுக்கு பிறகு போதுண்டா இதெல்லாம் இந்த ஆன்லைன் சமாச்சாரமே வேண்டாம் அப்படின்னு நம்ம ஏதோ புத்தகம் பதிப்பு தொழில் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். பட் இட் மேட் சென்ஸ் டு அஸ். ஸோ ஸ்லோவாக டென்டேட்டிவ் ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த ஜோஹோ சொல்யூஷன்ஸ் ஜோஹோ ஒன்லி ஒரு குட்டி செட்டப் ஒன்று ஆரம்பித்தோம். நவ் இட்ஸ் க்ரோன். வி ஆர் அபவுட் 70 people. அதில் த யூஷுவல் ஐடி சர்வீசஸ் தான். ஆனால் ஜோஹோ ஒன்லி. வி ஸ்பெஷலைஸ் ஒன்லி ஆன் ஜோஹோ. யூஎஸ்லேயும் இந்தியாலேயும் கஸ்டமர்ஸ், நல்ல பிக் என்டர்பிரைஸ் கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ தட் இன் அ சென்ஸ் இஸ் ஜெனரேட்டிங் மணி ஃபார் அஸ் which we can spend or take home, whatever. அது நம்ம இஷ்டம் அது. ஸோ அது ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்து. ஸோ இன் அ சென்ஸ் வி ஆர் அப்போ சரி இப்போ கிழக்கு விட்டுடலாமா அப்படின்னா அதுக்கு மனசு வரல. ஆமாம். ஸோ கிழக்கு இருக்குது, இந்த ஜோஹோ வெஞ்சர் சின்ப்ரோசாஃப்ட் இருக்குது. ரைட். அப்போ ஒரு 2 எல்லாம் மேனேஜ் பண்ண முடியறதுங்கிற ஐடியா அப்போ தான் தெரியும். இஸ் இட் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் நான் சொல்ல மாட்டேன். இதில் செலவு பண்ணுற ஒவ்வொரு மணி நேரத்தையும் இதுலேயும் பண்ணலாம். ஆமாம். பண்ணால் இது இன்னும் நிறையா கூட கொடுக்கலாம். பட் அது ஒரு அந்த வெஞ்சரை விடுறதுக்கான மனசு இல்லை. இந்த மாதிரி ஆசை கொண்டு தேவை கொண்டு. பட் அது என்னன்னா அது அப்படியே அது இன்னும் ஒரு லிட்டில் மோர் ஆஃப் அன் எக்ஸ்டென்ஷன் அங்கிருந்து ஆரம்பிச்சு. ஸோ ஐ கேம் அக்ராஸ் திஸ் பிஎன்ஐ நெட்வொர்க் ஆஸ் அ சின்ப்ரோசாஃப்ட் எக்ஸிக்யூட்டிவ். ரைட். இப்போ ஐடி சர்வீசஸ்க்கு எனக்கு கிளையன்ட்ஸ் வேணும். ஆமாம். அப்போ யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நான் ஒரு பிஎன்ஐன்னு ஒன்று இருக்குப்பா, நான் உன்னை விசிட்டராக கூப்பிட்றேன் அப்படின்னா நான் போனேன். நானும் சத்யா 2 பேரும் போனோம் விசிட்டராக. சத்யா உடனே அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே வந்துட்டு இதெல்லாம் இந்த மாதிரி கூட்டம் போடுறது பேசுறது இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, நீயே பார்த்துக்கோ அதெல்லாம் அப்படின்ட்டு ஹீ லெஃப்ட் இட் டு மீ. தென் ஐ டிசைடட். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஐடியா. ஐ ஹேட் நெவர் ஹர்ட் ஆஃப் பிஎன்ஐ. பட் ஒரு விசிட்டராக போனோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் வந்து அதில் மெம்பர் ஆகிடுறேன் அப்படின்ட்டு
சிம்ப்ரோசாஃப்ட் ஐடி சர்வீசஸ், ஜோஹோ சர்வீசஸ் ப்ரமோட் பண்ணுற ஒரு மெம்பர் ஆனேன். ஒரு ஃபியூ இயர்ஸ் நான் ரொம்ப டிலிஜென்ட்டாக மெத்தாடிக்கலி ஒர்க் பண்ணி ஐ பிகேம் ஃபேன் ஆஃப் தட் பிளாட்ஃபார்ம். அப்சல்யூட்லி. இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது சென்னையில் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் டு அக்வயர் த சேம் திங் வேர் ஐ வாஸ் அ மெம்பர். ரைட். அந்த த எக்ஸிஸ்டிங் பீப்புள் ஹூ ஓன் தட் ஃப்ரான்ச்சைஸ் தேவர் லீவிங், இமிக்ரேட்டிங் டு யூஎஸ். ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே நானும் இன்னொரு ஃப்ரெண்ட் அந்த பிஎன்ஐக்குள்ளேருந்து 2 பேரும் வி டுக் இட் ஓவர் and we are growing it now really fast. Very nice. So this has changed my perspective. இப்போ இந்த ஸ்டார்ட் அப் வெஞ்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் நகர்ந்து my interest is now about small businesses. Yes. Profitable small business on anything and everything. Very nice. Trading, manufacturing, services, high-end IT, AI, என்னவா இருந்தாலும் ஒரு நல்ல பிஸ்னஸ், சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, கேஷ் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ். அந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி எப்படி ஹவு டு யூ க்ரோ எவ்ரி பிஸ்னஸ் அண்ட் ஆல்சோ யுவர் ஓன் பிஸ்னஸ் அண்ட் லுக் ஃபார் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ நமக்கு வந்து ஒரு சின்ன நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கோம்னா ரொம்ப ஒரு குறுகிய வட்டத்தில் தான் இருக்கும். பட் நம்ம ஒரு இந்த பிஎன்ஐ மாதிரி ஒரு நெட்வொர்க்கில் ஒரே ஒரு சாப்டரில் 50, 60, 70 பிஸ்னஸ் பர்சன்ஸ் என்னென்னவோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். நாட் எவ்ரி பிஸ்னஸ் இஸ் ஃபண்டாஸ்டிக் சூப்பர் ப்ராஃபிட் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் யூ வில் ஃபைண்ட் இனஃப் பிஸ்னஸஸ் தட் ஆர் லைக் தட். அப்போ அது நமக்கு நிறைய ஐடியா கொடுக்கறது. அதில் யூ கேன் கோஇன்வெஸ்ட், யூ கேன் கொலாபரேட், என்னென்னவோ பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். ஸோ இது இப்போ என்னுடைய டைம் வந்து இந்த 3லையும் செலவாகுது. பப்ளிஷிங் அண்ட் இட்ஸ் டிஜிட்டல் எக்ஸ்டென்ஷன்ஸ், Zoho IT services and BNI network. Very nice. Very interesting. அது இதில் ஒரு கால், அதில் ஒரு கால், அப்புறம் அந்த பக்கத்தில் ஒரு கை, அது ஒரு கை, 2 கை, அப்படியே ஒரு 4 கால் பிராணி மாதிரி அப்படி. பிளண்டர்ஸ்க்கு வருவோம். கிரிக்கின்ஃபோ ஆகட்டும், இல்லை எனி ஆஃப் யுவர் இப்போ பண்ணுற ஆண்டர்பிரினர்ஷிப்பாக இருக்கட்டும், தோல்விகள் இல்லை பாயிண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது ஒரு எபிசோட் சொல்ல முடியுமா? நிறைய சொல்லலாம், நிறைய எக்கச்சக்கமாக சொல்லலாம். கிரிக்கின்ஃபோ வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். நம்ம ஒரு அகடமிக் பேக்ரவுண்ட்லேருந்து கொஞ்சம் கூட பிஸ்னஸ்னா என்னன்னு தெரியாத ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியே இல்லாத ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து அரிச்சுவடியே நம்ம பிஸ்னஸ் பற்றி கிரிக்கின்ஃபோவில் தான் நாங்கள் கற்றுக்குறோம். அதில் பிளண்டர்னா ஒரு லிஸ்ட், ஒரு பல புத்தகங்கள் எழுதலாம். அவ்வளவு பிளண்டர்ஸ் பண்ணிருக்கோம். சம்டைம்ஸ் அதுதான் வந்து பிளண்டரானு கூட இப்போ நான் ரீவிசிட் பண்ணேன்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் கிரேட் லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஒன்று 2 மட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஒன்று வந்து இன்னைக்கு நம்ம இன்னைக்கு டிப்பிக்கலி நம்ம ஒரு வெஞ்சர் ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா அட் சம் பாயிண்ட் யூ cash out and exit. Yes. Make a lot of money. அங்கே கிரிக்கின்ஃபோவில் இருக்கும் பொழுது பல வாய்ப்புகளை பணம் அப்படி டேபிள் மேலே, இது காற்றுல இருக்கிற பணம் இல்லை, ரியல் கேஷ் வந்தப்போ அதெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்கோம். என்ன தைரியத்தில் அப்படி சொன்னோங்கிறது இன்றைக்கி கேட்கும்போது ஷாக்கிங்காக இருக்கும். இன்னொருத்தட்ட நான் சொன்னேன்னா வி ஹேட் அன் ஆஃபர், வி ஹேட் இந்த 1999-2000 பீரியடில் ஆஃபர் வராத நாளே கிடையாதுங்கிற அளவுக்கு உண்மையில அந்த நம்ம உள்ள இருக்கோம், அந்த வெஞ்சர்லயே இருக்கோம். அதுக்கெல்லாம் அவ்வளோ ஒர்த்தெல்லாம் இல்லை. ஆனால் எனிதிங் டு டூ வித் .com கண்ணா பின்னான்னு பணம் பறந்துட்டு இருந்தது. அட் அ சர்டன் பாயிண்ட் இன் டைம் ஃபார் அந்த வெஞ்சர் ஒன்றும் பெரிய ரெவென்யூவே ஒன்றும் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாத ஒன்றுக்கு $70 million, $80 million, $100 million இந்த மாதிரிலாம் ஆஃபர் வந்தது. இன்க்ளூடிங் கேஷ் ஆஃபர், லைக் we'll acquire 60% for this number and remaining 40% after 1 year with put option. அதில் எந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் நான் சொல்கிறேன். புட் ஆப்ஷன்னா என்ன? இன்னைக்கு ChatGPT கூட கிடையாது அதுக்கிட்ட போய் கேட்கறதுக்கு. அது 4 பேர்கிட்ட கூப்பிட்டு கேட்கணும். அப்போ புட் ஆப்ஷன் போட்டிருக்கான் அப்படின்னா என்ன அப்படின்னா, சரி ஏதோ பணம் தரான் அந்த ரேஞ்ச் இருக்கு.
இல்ல அதெல்லாம் குடுக்க முடியாது. தட்ஸ் a கைண்ட் ஆஃப் மொரட்டுத்தனம் எங்கள்ட்ட இருந்தது. அதெல்லாம் குடுக்க முடியாது. அது எப்படி நீ என்ட்ட இருந்து ஃபுல்லா அக்வயர் பண்ணுவேங்கிற? ஆமா. நாங்க வி டோன்ட் வாண்ட் டு லெட் கோ ஆஃப் திஸ் Right. அப்படின்லாம். சப்சிக்வென்ட்லி அதாவது ஒரு ஒரு இந்த புல் மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட் பண்றவனுக்கு இருக்கிற ஒரு ஆட்டிட்யூட் தான். நீ இன்னைக்கு 100 குடுக்குறேன்னு வரேன்னா, ப்ராபப்ளி அதோடைய இன்ஹெரண்ட் வேல்யூ அதோட ஜாஸ்தி. இன்னும் நெறைய எங்களுக்கு பணம் வரும். நாங்க பயங்கரமா எங்கேயோ போயிடுவோம். இத பண்ணுவோம், அத பண்ணுவோம் நெறைய திட்டங்கள்லாம் வச்சிருந்தோம். Finally, we had a better offer from SIFI at a valuation. It was by valuation a much better offer. Right. $150 million valuationல ஒரு fraction 25% stake. It's a pretty good thing. Right. அப்ப அது வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது எங்களுக்கு. வேல்யூவேஷன் அதுக்கு நிறைய இருக்கு. They are only taking 25%, 75% நம்ம மீதி எல்லாரும் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. பட் இன் ஹைண்ட்சைட் அந்த $80 million 100% அக்விசிஷன் ஃபார் பெட்டர் டீல். நீ அந்த காசை வாங்கி வெளில போயிருக்கலாம். ஸோ அது 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 பிளண்டர்னா அது பிளண்டர். எஸ். அதுக்கப்புறம் அந்த என்டிட்டி என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. ஆனால் ஆஃப்டர் சிஃபி தென் த மார்க்கெட் கிராஷ். எஸ். வேல்யூவேஷன்ஸ் பயங்கரமாக நோஸ் டேவ் ஆகி நோபடி வாஸ் ஈவன் ரெடி டு வேல்யூ தட் சேம் என்டிட்டி அட் ஈவன் $5 million. ஒரு பக்கம் $150 million. ஆமா. லெஸ் தென் 1 இயர்ல அதோடைய வேல்யூ $5 million கூட கிடையாது. ரெவின்யூ சுத்தமாக ஒன்றும் கிடையாது. இப்போ கேபிட்டல் கரைஞ்சுட்டே இருக்கு. அதில் சில பிளண்டர் சிஃபி ஏடிஆர்ஸாக எங்களுக்கு கிடச்சிது. அதை உடனடியாக நாங்கள் கேஷாக மாற்றலை. அது ஏன்னா அது கொஞ்சம் மேலே போயிட்டு இருந்தது. பட் ஏடிஆர் வந்து ஷேராக மாற்றி கேஷ் பண்ணுறதுக்குள்ளே மார்க்கெட் ஒரு அடி ஒன்று விழுந்தது. ஸோ எனிவே இந்த மாதிரி வந்து சீக்வன்ஸ் ஆஃப் பிளண்டர்ஸில் வி ஹேட் சம் கேஷ் பட் வி ஆர் ஐ மீன் ஈட்டிங் த கேஷ் லைக் பேக்மேன் மாதிரி டகடகடகன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். மேனேஜ் பண்ண தெரியல. ஒரு ஒரு ரெவென்யூ இல்லாத கேஷ் மட்டும் இருக்கிற ஒரு கம்பெனி பட் வித் ஃபண்டாஸ்டிக் ப்ராடக்ட். ரைட். மேனேஜ் பண்ண தெரியல. அந்த மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி கிடையாது. க்ரோ பண்ண தெரிஞ்சது. ஆளை வேலைக்கேடு, ஆஃபீஸை போடு, ஸ்பான்சர் கிரிக்கெட் ஸ்பான்சர்ஷிப் பண்ணு, பிராண்டை ப்ரமோட் பண்ணு, இதெல்லாம் தெரிஞ்சுது. பட் ஒரு சஸ்டெயினபிள் ரெவென்யூவை டெவலப் பண்ண தெரியல. ஆமாம். ரொம்ப கஷ்டம். ஒரு கட்டத்தில் பணம் உள்ளே வர்றது நின்று போயிடுத்து. பணம் வெளில போகிறத எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வி வென்ட் த்ரூ லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். அப்போ தான் நிறைய லேர்னிங்கும் வந்தது. சிஃபி நைஸ் இனஃப் டு அவங்க மேற்கொண்டு பணம் போட்டுட்டே இருக்கல. தே கேவ் சம் மோர் மணி லோனா. பட் த பெஸ்ட் ஹெல்ப் தே கேவ் வாஸ் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் நரேஷ் விட்டல்னு ஒருத்தர். ஐ டோன்ட் நோ இஃப் மெனி பீப்புள் நோ ஹிம். அவர் சிஃபியில் ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அவரை செகண்ட் பண்ணி கொஞ்சம் இதை காப்பாற்றுப்பா இந்த கம்பெனியை அப்படின்னு. அதுக்கு நடுவில் எங்கள் ஃபவுண்டருக்குள்ள ஒரு சின்ன தகராறு. சைமன் கிங் ஒரு எக்ஸிட் ஆர் ஹி வாஸ் புஷ்ட் அவுட். அந்த பார்ட்டெல்லாம் விட்டுருவோம். கம்பெனியை எப்படி நடத்துறது, எப்படி ஒரு ஸ்டெடி ரெவென்யூஸை உள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நரேஷ் விட்டல் ரொம்ப கைடு பண்ணி ஹெல்ப் பண்ணார் எங்களுக்கு. நைஸ். அதனால தான் அதுலேருந்து ஒரு மாதிரி மீண்டு வந்து அந்த கம்பெனியை அதாவது அந்த ப்ராடக்டை ஸ்டெபிலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அது இருக்குது அப்படின்னா அந்த பீரியட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலானது. பிளண்டர்ஸ் அதை நடத்தும் பொழுதே ஏகப்பட்ட பிளண்டர்ஸ். என்னப்பா ஒன்றுமே தெரியாத பசங்களை வச்சு ஒரு கம்பெனியை ஐம் டாக்கிங் அபவுட் when we are really young. எஸ். சுத்தமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, யாருக்குமே கிடையாது. அப்போ ஈகோ சிஸ்டம் சப்போர்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதை மீறி ஏதோ பண்ணி யூஸ்வலி ஆக்சுவலி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இழுத்து மூட்டிட்டு வேறு ஏதாவது பண்ண போயிருக்கோம். ஆமாம். பட் அதை காப்பாற்றி அதை ஒரு மாதிரி அதுக்கப்புறம் அதை தென் மார்க்கெட் ஒரு மாதிரி ஸ்லைட்டாக மீண்டு வந்து 2003-04 சமயத்தில் விஸ்டன் அக்வயர்ட் த ஸ்டேக்ஸ். இப்போ சிஃபி எக்ஸிட்டட் கம்ப்ளீட்லி அண்ட் ஆல் ஆஃப் அஸ் வர் ஃபோர்ஸ் டு எக்ஸிட். ஏன்னா விஸ்டன் சைட் நாங்கள் வந்து 100% தான் வாங்குவோன்ட்டாங்க. அப்போ தான் வி கண்டினியூட். நான் இருந்தேன் அதுக்கப்புறமும் ஐ வாஸ் மேனேஜிங் தி அஃபேர்ஸ். தென் ஐ லெஃப்ட். அதுக்கப்புறமா தான் ESPN அக்வயர் பண்ணாங்க விஸ்டன். ரைட். அண்ட் நவ் இட் இஸ் பார்ட் ஆஃப் தி தென் இட் ESPNக்கு போச்சு. ESPNலேருந்து இப்போ வந்து அந்த ஜியோ ஹாட்ஸ்டார் மெகா வெஞ்சரில்
இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் வெரி மச் தேர். 1993ல ஆரம்பிச்சு இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய ஸ்டோரி. ஸோ தட் வாஸ் 20 years ago. லாஸ்ட் 10 வருஷத்துல ஏதாவது சொதப்பல் நடந்திருக்குமே? பப்ளிஷிங் சொதப்பல். See, every venture சொதப்பல்னு தான் ஓரளவுக்கு எல்லாமே. சர்ப்ரைசிங்லி இந்த சிம்ப்ரோசாஃப்ட்லாம் சொதப்பல்லாம் இல்லை. அது நிறைய கற்றுன்ட்டோம். அதனால ரொம்ப ஸ்டெடியாக சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அகலக்கால் வைக்காம சேஃப் ஜேர்னியாக அது போயிட்டு இருக்கு. பட் பப்ளிஷிங் வாஸ் என்னென்னமோ ட்ரை பண்ணோம். அந்த ஒரு இன்டர்நெட் ட்ரிவன் ஒரு வெஞ்சரை பார்த்துட்டு பயங்கரமான க்ரோத்தை பார்த்துட்டு ஒரு பிரிக் அண்ட் மார்ட்டர் கம்பெனியும் அதே மாதிரி க்ரோ ஆகும். ஒரு நாலெட்ஜ் ப்ராடக்ட்டுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வர்சஸ் நாலெட்ஜ் ப்ராடக்டில் ஒரு வித்தியாசங்கள்லாம் இருக்காதுன்னு நினச்சின்னு நம்ம வந்து இதில் மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்கள் கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்குறாங்க, இந்த பக்கம் மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்கள் புத்தகம் படிப்பாங்க அப்படின்னு நினச்சது ஒரு பெரிய பிளண்டர். அது அதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூஷன் மாடலில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி தெருவாக புத்தகங்கள் எடுத்துகிட்டு போய் பொட்டி கடையிலலாம் புத்தகங்களை தொங்க விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணது வந்து நிறைய பணம் தான் போச்சே தவிர பெரிய இம்பேக்ட் கிடையாது. ஸோ கடைசியாக வந்து வி ஹேட் டு ட்ராஸ்டிக்கலி ஸ்கேல் டவுன். அடுத்தது மல்டிபிள் லாங்குவேஜஸ். அது ஒரு பெரிய ஒரு எந்தூசியாசமோடு இறங்கியிருந்தோம் இல்லையா, 10 லாங்குவேஜ்னு. ஸோ தமிழ் ஓடிண்டே இருக்குது, அதுலேயே இன்னும் ஒரு பிரேக் ஈவன் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு போகலை. இங்கிலீஷ் மலையாளம் அப்படின்னு 2 ஆரம்பித்தோம். மலையாளம்லாம் வந்து தர்மடி கொடுத்துருது. ஏதோ வந்து ஏதோ பக்கத்தில் இருக்காங்க நம்மளும் அவங்களும் ஒன்றுலாம் அதெல்லாம் கிடையாது. கல்ச்சுரலி வெரி டிஃப்ரெண்ட். இது வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை மொபைல் ஃபோனோ தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணிவிட்டு அப்படியே அதே டீமை வச்சு கேரளாவில் லான்ச் பண்ணிட்டு போயிடலாம். சோப்பு கூட அந்த மாதிரி பண்ணிடலாம். இது கல்ச்சுரல் ப்ராடக்ட். இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற புக்கு அப்படியே அங்கே போயிடும். இல்லை அங்கே போய் நம்ம வந்து நாங்கள் தமிழ் பப்ளிஷருங்க இப்போ வந்து மலையாளத்தில் புக்கு போடுறோம், அது நீங்கள் வந்து உங்கள் கடைகளில் வச்சு விற்று கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் அதெல்லாம் முடியாதுங்கிறான். அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சிம்பிளாக இல்லை, பட் கிட்டத்தட்ட வேர்ட்ஸ் டு தட் எஃபெக்ட். வில் கன்சிடர் அந்த மாதிரி ரேஞ்சில். கடைசியாக புஸ்தகத்தை விற்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னைக்கு இந்த அமேசான் கிடையாது, ஆமாம், இ புக்ஸ் கிடையாது, ஃபிசிக்கல் புக்ஸ் ஒன்று மட்டும்தான். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஹைலி கண்ட்ரோல்டு. புக் டிஸ்ட்ரிபியூஷன் அங்கே தமிழ்நாட்டில் அப்படிலாம் கிடையாது. எந்த கடைக்கு வேணாலும் போய் புக்கை கொடுக்கலாம், வாங்கி வச்சு விற்பாங்க. காசு கிடைக்குமாங்கிறது அது சொல்ல முடியாது, ஆனால் உங்கள் புஸ்தகம் வச்சு விற்றுருவாங்க. அங்கே கேரளாவில் அதுவே முடியாது. ஆமாம், ஓகே. அங்கே ஒரு மொனோபலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து அதிகமான கடைகளை கண்ட்ரோலில் வச்சுருக்கிற ஒரு பப்ளிஷர் கம் புக் செல்லர். ஸோ அதை மீறி நீங்கள் வந்து அங்கே இன்னைக்கு நான் அமேசானில் போட்டு விற்றுட்டு போயிடுவேன். பட் யூஆர் டூ அஹெட் ஆஃப் அவர் டைம்ஸ். ஸோ அப்புறம் அதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ எவ்ரி டைம் நீங்கள் வந்து ஒரு மலையாளம் பப்ளிஷிங், அதுக்கு ஒரு ஆஃபீஸ், அதுக்கு 10 பேர், அதில் இவ்வளவு புத்தகங்கள் போடுறது, அதில் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எல்லாத்தையும் தொடச்சி தூக்கி எறிகிறது. தென் இங்கிலீஷில் வி வெண்ட் கம்ப்ளீட்லி இன் த ராங் டைரக்ஷன். தமிழ் ஒன்லி ஃபார் ட்ரான்ஸ்லேஷன். நம்ம வந்து தமிழில் இருக்கிற ஃபென்டாஸ்டிக் நாவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபிக்ஷன் ப்ரைமரிலி தமிழில் நாங்கள் பண்ணுறதெல்லாம் நான் ஃபிக்ஷன். பட் இங்கிலீஷ்க்கு போகும்பொழுது ஃபிக்ஷனை, தமிழ் ஃபிக்ஷனை இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒரு பிராண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு போய் அதுக்கு நிறையா செலவு பண்ணி கடைசியாக அந்த ட்ரான்ஸ்லேஷன்லாம் வந்து அவ்வளவு வசதியான ட்ரான்ஸ்லேஷன் சொல்ல மாட்டேன் ஒரு சில புக்ஸை தவிர. இட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஜாப். அதை பண்ணி அந்த புத்தகங்களை விற்கவும் பார்த்து அதுவும் விற்காம அதுவும் சரி பிடிச்சி இழுத்து க்ளோஸ் பண்ணு அப்படின்னு என்னென்னவோ பண்ணோம். அதுக்கப்புறம் இல்லைப்பா நீ ரொம்ப ஓடாத, உட்காரு, ஆடாத அப்படின்ட்டு ஒரு கொஞ்சம் அடங்கி உட்காந்து சின்னதாகி தமிழ் ஒன்லி அண்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ் அப்படின்னு பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு 100 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக நான் ஒரு பெரிய ப்ரெசன்டேஷனே நாங்கள் செய்த தவறுகள் அப்படின்னு நான் வந்து ஒரு டீட்டெயில்டாக ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். பப்ளிஷிங்கில் தப்பு 1, தப்பு 2, தப்பு 3 அப்படின்னு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக டை சென்னைக்கு ஒரு டாக் கொடுக்கணும், பண்ணிடலாம் கட்டாயமா. ஐ ஹேவ் தட் ப்ரெசன்டேஷன். அது கொடுத்தே 10 வருஷத்துக்கு மேலே ஆகிறது. வெரி நைஸ். ஷிஃப்டிங் ட்ராக், உங்கள் சொதப்பல்கள் பற்றியெல்லாம் சொன்னீங்க. பட் பத்ரி யார், பத்ரிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு,
வாட் டஸ் பத்ரி லைக் டூயிங்? இந்த பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டை தள்ளி வச்சுட்டு நான் வந்து கண்ணா பின்னான்னு புஸ்தகம் படிப்பேன். கண்ணா பின்னான்னு புஸ்தகம் படிப்பேன்னா, நான் புஸ்தகம் படிக்க ஆரம்பித்தது எனக்கு 6 வயசு இருக்கும் பொழுது. காமிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஐ வாஸ் வெரி லக்கி. நான் நாகப்பட்டினத்தில் வளர்ந்த வீட்டுக்கு எதிர் வீட்டில் அந்த இரும்பு கை மாயாவி எல்லாமே தமிழ் தான். நமக்கு அந்த சமயத்தில் தெரிஞ்சது தமிழ் தான். ஸோ தமிழ் புத்தகங்கள் படித்து அங்கேருந்து தமிழ் மேகசின்ஸ் படித்து சிறுவர் புத்தகங்கள், பெரிய எழுத்து சிறுவர் புத்தகங்கள், மந்திரவாதி கதைகள் இந்த மாதிரிலாம் படித்து, அப்புறம் அம்புலி மாமான்னு சந்தா மாமாவுடைய தமிழ் வெர்ஷன், ரத்னபாலா இந்த மாதிரியான குழந்தைகள் மந்த்லிஸ்லாம் படித்து, விகடன் குமுதம்னு ஆரம்பித்து ஒரு தொடர்ச்சியாக புஸ்தகங்கள் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பேக்ரவுண்ட். அதுதான் வந்து என்னுடைய உலகத்தை பெரிய அளவுக்கு விசாலமாக்கினது. அந்த புத்தகம் படிக்கிறதுங்கிறத வந்து நான் இன்னி வரைக்கும் நான் நிறுத்தலை. சிமல்டேனியஸாக 4 அல்லது 5 புஸ்தகம் படிப்பேன். அங்கங்கே அப்படியே பிரித்து வச்சு. இப்போ புக்கில் இன்னும் வசதி. ஒரு புஸ்தகம் படிச்சுட்டே இருப்பேன், போர் அடிச்சதுன்னா நிறுத்திட்டு இன்னொரு புஸ்தகம் படிப்பேன். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாப்புலர் சயின்ஸ், பயோகிராஃபிஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ். யார் என்னன்னு கணக்கே கிடையாது. ரைட் நவ் நான் வந்து 3 பயோகிராஃபி படிச்சுட்டு இருக்கேன். விஸ்வநாதன் ஆனந்த், சஞ்சய் சுப்பிரமணியம் படித்தாச்சு, முடிச்சிட்டேன். அது இந்திரா நூயி. இதெல்லாம் வெவ்வேறு காலகட்டத்தில் வர புத்தகம். சிலதெல்லாம் வந்து எனக்கு நண்பர்கள் பரிசாக கொடுத்தது, அது ஒரு இடத்துக்கு போயிடும். ஏன்னா வேற ஏதோ படிச்சுட்டு இருப்பேன். இப்போ இது படிக்கும்போது 3த்தையும் படிக்கும்போது இது குறிப்பாக சொல்கிறது, அப்படியே 3 பேரும் சென்னைக்காரங்க, பெரிய சாதனையாளர்கள். அது அவங்களுடைய வளர்ச்சியை வந்து பிரமாதமாக அது கொண்டு வந்து நிறுத்துறது. தென் அந்த புத்தகங்கள் படிக்கிறதுலேருந்து கண்டினியூஸாக புத்தகங்கள் கேட்குறது. ஸோ ஆடியோ புக்ஸ், பாட்காஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு மற்ற இன்ட்ரெஸ்ட்னா ஹிஸ்ட்ரி, ஆர்கியாலஜி, ஹெரிட்டேஜ், கல்ச்சர், சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஏன்ஷியன்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ ஐ டூ லாட் ஆஃப் ஒர்க் ஆன் தட். இதை தவிர வந்து ஒரு கட்டத்தில் ஃபிலாசபி இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் ரிலிஜன் அதெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டேன்னா. ஸோ எனிதிங் டு டூ வித் நாலேஜ், லிங்குவிஸ்டிக்ஸ், எனார்மஸ் இன்ட்ரெஸ்ட் இன் தட். ஏன்ஷியன்ட் இந்தியன் மேத்தமேட்டிக்ஸில் நிறையாவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். பிகாஸ் சீரியஸ் ஒர்க், சும்மா படிச்சுட்டு போகிறதில்ல. ஸோ சால்விங் ப்ராப்ளம்ஸ். ஐ எம் வெரி சீரியஸ்லி இன்ட்ரெஸ்டட் இன் மேத்தமேட்டிக்ஸ், போத் ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன். அஸ்ட்ரானமி, பாலிட்டிக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்பேஸில் இருக்கிறது. புக்ஸ் படிக்கிறது, டாக்ஸ் ஏதாவது நடந்தால் அதுக்கு போகிறது, பொலிட்டிக்கல் டிபேட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இதெல்லாம் தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். போருமா? இன்னும் நிறையா பண்ணணும்னு ஆசை இருக்குது. சிலதுக்கெல்லாம் வந்து எதை வேணாலும் எப்போ வேணாலும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது வந்து வயசாக அது அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு 2-3 குறைகளில் ஒன்று, அது இன்னும் இப்போ கூட முடியுமான்னு தெரியல. ஸ்விம்மிங் நெவர் லேர்ன்ட். அது கொஞ்சம் யூஎஸில் கார்னரில் இருக்கும்பொழுது போய் கற்றுக்க ட்ரை பண்ணி அது வரவே இல்லை. அது வரல நமக்கு, அது ஒத்து வரல. 2வது மியூசிக், கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கணும். இந்த சென்ஸ் தட் டு பிளே அன் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம குரலுக்கு பாட்டு வருமா தெரியாது, பட் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும்னு சமீபத்தில் கூட கொஞ்சம் முயற்சியெல்லாம் பண்ணேன். அது சரியாக ஏறலை அது. ஸோ இந்த வருத்தங்கள்லாம் இருக்குது. அப்புறம் ஓவியம் வரையணும், கற்றுக்கணும் அப்படின்னு, அதுவும் வருமானு தெரியல. இந்த 3 குறைகள் இருக்கு. ஐ திங்க் இஃப் ஐ புட் மை மைண்ட், என்னால் ஸ்விம்மிங் கற்றுக்க முடியும்னு எனக்கு தெரியுது. மற்ற 2ம் ஐ எம் நாட் ஷூர். தட்ஸ் வேர் திங்ஸ் ஆர். இன் அ லைட்டர் வெயின், ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய ஆர்ட் கேலரிக்கு போயிருந்தேன் பத்ரி. பேர் எடுக்க விரும்பல, பட் பயங்கர பெருசு. உள்ள போகிறதுக்கே 20 பவுண்டு கொடுத்து போனேன். சரி. ஒரு சித்திரம், நடுவில் ஒரே ஒரு கோடு, அவ்வளோதான். ஸோ நீங்கள் கூட ஓவியம் ஆகலாம். இல்லை, நான் சொல்கிறது அந்த மாதிரியான நவீன ஓவியங்கள் கிடையாது. நாட் மாடர்ன் ஆர்ட். நான் வந்து மனசில் நினைக்கிறேன். இப்போ
ஐ எம் அ ரைட்டர் பை த வே. Right. நீங்க புக்ஸ் எழுதுறத பற்றிலாம் உங்கள் பாட்காஸ்ட்டில் பிரவீன் தொடர்ந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா? ஃபார் மீ எனக்கு புஸ்தகம் எழுதுறது வந்து ஒரு ஒரு பெரிய கோல் கிடையாது. ஆமா பட் இஃப் ஐ புட் மை மைண்ட், நான் வந்து ஒரு புஸ்தகத்தை ஒரு மாசத்துல என்னால் எழுதிட முடியும். ஆமா ஐ கேன் ரைட் வெரி வெல் இன் தமிழ். ரைட் நான் லெட் மீ மேக் இட் கிளியர். ஆமா. எனக்கு என்னோட இங்கிலீஷ்லாம் வந்து கொஞ்சம் சுமார் தான். ஆமா நல்லா தமிழில் எழுதுவேன். அதாவது பர்ஃபெக்ட் கிராமட்டிக்கல், த வெரி பெஸ்ட் தமிழ் தட் யூ கேன் லுக் அட். தமிழ் புக்ஸ் எடிட் பண்ணி அது எனக்கு தமிழ் வந்து ரொம்ப இயல்பாக வரக்கூடிய ஒன்று. நான் ஒரு 10-15 புஸ்தகம் எழுதியிருக்கேன். நான் கணக்கு கூட நான் வச்சுக்கிறதுல நிறையா தமிழ் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். மோர் தென் 2500-3000 புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஓ எழுதுறது ஈஸி எனக்கு. பட் எழுதும் பொழுது எனக்கு வந்து ஒரு பிக்சர் ஒன்று போடணும்னு ஒரு ஆசை. இது எப்படி தத்ரூபமாக கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருது? ஆமா வார்த்தைகளில் இவ்வளோ தூரம் தான் கொண்டு வரலாம். பட் ஐவ் சீன் பீப்புள் ட்ரா ரியலிஸ்டிக் ஸ்கெச்சஸ். நான் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் இந்த மாடர்ன் ஆர்ட்லாம் சொல்லலாம். ரைட் அதில் ஒரு அந்த கேப்பபிலிட்டி இருந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறதோடைய வெளிப்பாடு தான் அது. ஆமா பட் தட் I don't know. பத்ரி Still possible. ஆமா. I am not, I'm keeping all these three as நைஸ் things to do. இப்போ அக்ராஸ் இங்க பண்ற எல்லா தொழிலையும் இந்த ஹையரிங் சேலஞ்சஸ் பத்தி பேசலாமே. இட் குட் பி மிட் லெவல், பிகினிங் ஆர் சீனியர் லெவல். என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்க, எப்படி சால்வ் பண்ணீங்க? இதில் வந்து பப்ளிஷிங் எடுத்துட்டோம் அப்படின்னா ம். பெரிய ஹையரிங் சேலஞ்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ரைட் நமக்கு வந்து நம்மளை விட அதிகமாக பே பண்ணுற, நம்மளோட ஒரு பெரிய பிராண்ட் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் கிடைக்காம இருக்கலாம். பட் வி கேன் ஆல்வேஸ் ஃபைண்ட் சம்படி அண்ட் தென் ட்ரெயின் தம். ஐடி வந்து ஒரு சேலஞ்ச். ஏன்னா நீங்கள் வந்து ஏகப்பட்ட பேரோட கம்பீட் பண்ணுறீங்க. ஆமா ஓகே. அண்ட் சம்படி வில் ஆல்வேஸ் இன்னும் நீங்கள் நல்ல ஒரு ஆளை வேலைக்கு வச்சுட்டு இருக்கும் பொழுது அண்ட் ரீசனபிள் ஹைக்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போதும் திடீர்னு இன்னொருத்தர் வந்து ஒரு 30% 40% ஹைக்லாம் கொடுத்து ஆர் ஈவன் 100% ஹைக்லாம் கொடுத்து அவங்கள லூர் பண்ணலாம். ஏன்னா எவ்ரிபடி ஹேஸ் ஆமா த ரெஸ்யூமே ஃப்ளோட்டிங் இன் லிங்க்டின்ல இருக்குது, நௌக்கரியில் இருக்குது. ஆமா அதனால் யார் வேணாலும் அவங்கள அப்ரோச் ஆமா பண்ணலாம். அப்போ அதை மீறி அதோ 2 இருக்கு இல்லையா? ஒன்று வந்து ரிட்டென்ஷன், அது வந்து ஒரு சேலஞ்ச். ஆமா பட் ஐ திங்க் வி ஆர் டூயிங் குவைட் வெல் தேர் ரிட்டென்ஷனில் த்ரூ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் எவ்ரிபடி. இட் ஜஸ்ட் ஸோ ஹேப்பன்ஸ் தட் எங்களுக்கு வந்து there are more women than men working for us. 70% women. And they have much better, call it loyalty or affinity or ஆமா. whatever it is, right? And even the men, they work, I mean, there are people who have been working with us from the day we started in the Synprosoft பொறுத்தவரைக்கும். ஆமா பட் புது டேலண்ட் தேடுறதுங்கிற அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா அல்லது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஐடி சேல்ஸ் பர்சன் வேணும் அப்படின்னா இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ நமக்கு 2 தியரி இருக்கு எப்போவுமே. ஃப்ரெஷ்ஷாக எடுப்போம், ஆமா நம்மளே ட்ரைனிங் கொடுப்போங்கிறது. இட் வில் கோ ஒன்லி சோ ஃபார். ரைட் என்னைக்கு இவங்களெல்லாம் எடுத்து நீ ட்ரெயின் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகும் அவங்க வந்து நம்ம எதிர்பார்க்குற லெவலுக்கு ஆமா. வருவாங்கன்ட்டு. இன்னைக்கு வேணுமே, இன்னைக்கு நமக்கு ஒரு கட்டிங் எட்ஜ் டாப் ஆஃப் த லைன் சேல்ஸ் பர்சன் வேணுமே. ஆமா. என்ன பண்ணுறதுன்னா மார்க்கெட்டில் தான் போய் ஆகணும். அப்படி நீங்கள் எடுக்கிற ஒருத்தர் வந்து நம்ம கல்ச்சருக்குள்ளே செட் ஆவாங்களா? வில் தே ஸ்டார்ட் டெலிவரிங் வேல்யூ? தேல் கம் அட் அ ஹை காஸ்ட். ஆனால் எப்போலேருந்து நமக்கு ரிசல்ட் வரப்போகிறது, அது எங்களுக்குன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது. ஆமா we are all, I mean, at the same time we are not like, hundreds of employees வச்சிருக்கிற நிறைய ஸ்பேர் கேஷ் இருக்கிற இடம்னா நம்ம ஒரு பக்கமாக பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஆன்டிசிபேட்டிங் growth. பட் நாங்கள் இன்னும் வந்து ஒரு sub 100 தான். நம்ம இஷ்டத்துக்கு ஆட்களை வேணுங்கும்பொழுது தான் ஹையர் பண்ண முடியும். வேணுங்கும்பொழுது அவங்க நல்ல ஆள் கிடைப்பாங்களாங்கிறது கஷ்டம். ஆமா ஸோ ஹானஸ்ட்லி நான் இந்த பாட்காஸ்ட் சீரீஸ்லேயே நிறைய பேர்கிட்ட நீங்கள் அந்த கேள்வி கேட்குறீங்க. ஆமா நான் உண்மையில எனக்கு அதுக்கு பதில் தெரியும்னு சொன்னேன்னா நான் போய் சொல்கிறேன், எனக்கு தெரியல. லக் ஹஸ் பிளேட் அ பிக் ரோல். எங்களுக்கு வந்து we have got some amazing people. அவங்க ஏன் நம்ம கூட இருக்காங்க, ஏன் வேற இடத்துக்கு போகலன்னு நமக்கே தோணும். ஏன்னா இன்னொருத்தர் வந்து கேன் ஆஃபர் மச் பெட்டர் பேக்கேஜ், ரைட்
பட் எங்கன்னா சம்வேர் வி கெட் இன் டு சம் குட் பர்சனல் ரிலேஷன்ஷிப், த ஃப்ரீடம் வி ஆஃபர், பிகம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ போய் 5 ரூபா 10 ரூபா இது ஒரு பெரிய ஆமா. விஷயமா? ஆ. நமக்கு அடிக்குவேட் சேலரி வருது, நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு. தெர் ஆர் த கீ பீப்புள் இன் அவர் எனி டைப் ஆஃப் ஒர்க் தட் வி ஆர் டூயிங், வெதர் இட் இஸ் பப்ளிஷிங்காக இருக்கட்டும், இல்லை ஆமா. சின்ப்ரோசாஃப்டாக இருக்கட்டும், தேவ் பீன் தேர் ஃபார் லைக் மெனி மெனி இயர்ஸ். சில பேர்லாம் 10 Right. 15 வருஷமா இருப்பாங்க. ஐ டோன்ட் ஈவன் கவுண்ட். 20 வருஷமா கூட வேலை பார்க்குறவங்களாம் ஆமா. இருக்காங்க. தே ஆர் அவர் அசெட்ஸ். ஏன் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லவே எக்ஸ்பிளைன் பண்ணவே ஆமா. முடியாது. ஸோ லக்கு தான் நான் கடைசியாக சொல்லுவேன். ஐ திங்க் புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆமா, ஆமா, சொல்லலாம் பேசிக்லி. பட் இட் இஸ் அ டிஃபிகல்ட்டி. அன்லெஸ் வி ரீச் அ சர்டன் ஸ்ட்ரென்த், ரைட். 200 300ன்னு போனால் ஒழிய ஒரு நல்ல ஆள் கிடைக்கிறதுக்கு நம்ம நிறையா தேடணும். ரைட். பிடிச்ச புக்ஸ் பத்ரிக்கு ஏதாவது 2-3 புக்கு மறுபடியும் நீங்க படிக்கிற புத்தகம் ஏதாவது இருக்கா? நான் வந்து எந்த புத்தகத்தையும் மறுபடியும் ஆஹா, படிக்க மாட்டேன். அப்படியா? ஆஹா. ம். ஏன்னா அவ்வளோ புத்தகம் படிக்க வேண்டியது இருக்கு. பீங் அ பப்ளிஷர் எனக்கு வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் நிறையா புக்ஸ் யாராவது கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆமா. பல புஸ்தகங்கள் நான் வந்து பிறருக்கு என் ரூமுக்கு வர்றவங்க வந்து நிறையா லவ்டின்னு போயிடுவாங்க. அது வேற இருக்கு. சிலது வந்து நான் படிச்சுட்டேன் நீ எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துருவேன். ஆமா. நிறைய புக்ஸ் நான் வாங்குறேன். அப்போ நான் வந்து ஆக்சுவலாக என்னால் வாழ்நாளில் படிக்கவே முடியாத அளவுக்கு புக்கையும் வாங்கி சேர்த்துட்டேன். ரைட். ஸோ அதை சிலதெல்லாம் படிக்கவே முடியாது. ஆமா. அப்போ ஒரு புத்தகத்தை 2வது தடவை படிக்கிறதுங்கிறதுக்கான வாய்ப்பு ஆஹா. குறைஞ்சு போய்டுறது. ம். அது பண்ணோம்னா இன்னொரு புது புத்தகத்தை படிக்க முடியாது. ஆமா. அந்த ஒரு புத்தகத்தை படிச்சதுல நமக்கு வந்து ஒரு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிடுறது. ஓகே, ஒரு கட்டத்தில் பீட்டர் ட்ரக்கரோட புக்ஸ் எல்லாம் ஆமா. விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ அதுலேருந்து நிறைய பாயிண்ட்ஸ் அங்கங்கே ஏதோ எடுத்திருப்பேன். பட் ஆமா. இப்போ அது எந்த புத்தகம், டைட்டில் எது எல்லாமே மறந்து போயிருக்கும். அன்லெஸ் நான் இன்னொரு ஒரு ஏதாவது ஒரு டாக்ல அதை ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்கணும்னால ஒழிய இப்போ அந்த புத்தகத்தை திறந்து பார்த்து தேடி பண்ண போகிறதில்ல. இன்னொன்று வந்து நான் இவ்வளோ புக்கு படித்தாலும் எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, என்னால் அந்த புத்தகத்தோட டைட்டில் மறந்து போயிடும், ஆத்தர் மறந்து போயிடும். சில சமயம் புத்தகத்தோட டைட்டில் மட்டும் ஞாபகம் இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம நெட்டில் போய் சர்ச் பண்ணால் கிடைச்சிட ஆமா, போகிறது. ஆமா. இப்போ டக்குன்னு இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போ நான் நிச்சயமாக நான் வந்து ஒரு சில பேர் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து பல விதங்களில் பாதிச்சது. ஆமா. இப்போ மால்கம் கிளாட்வெலோடைய புக்ஸ் ஆ, எல்லாம் வந்து இப்போ ரைட். யூஸ்வலாக நான் ஒரு புக்கில் ஆரம்பித்தேன்னா டக்கு 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 டக்குன்னு வரிசையாக ஆமா. அடுத்து ஒரு பஞ்ச் ஆஃப் புக்ஸ் படிக்க ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா மால்கம் கிளாட்வெலோட ரைட்டிங் ஸ்டைலை கேலி பண்ணி அவன் எப்படி வந்து ஏதாவது ஒரு 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 பாயிண்ட் எடுத்து அதை வந்து ஒரு முறுக்கு பிழிவான் அப்படிங்கிறத வந்து அது படிச்சதோடனே அடப்பாவி அதை போய் இதை போய் இவ்வளவு. ஆனால் இந்த டிப்பிங் பாயிண்ட்டோ பிளிங்கோ ஆமா. ஒரு சீரீஸ் எல்லாத்தையும் படிக்கும் பொழுது தேர் அது ஒரு ஒரு டைரக்ஷனை ஓப்பன் பண்ணுது நமக்கு நிச்சயமாக. டோட்டலி டிஃப்ரெண்ட் ஏரியா. ரிச்சர்ட் டாக்கின்ஸோடைய புக்ஸை படிக்க ஆரம்பித்தப்ப த எவல்யூஷன் அண்ட் அந்த சீரீஸ் ஆஃப் புக்ஸ் வந்து அது ஒரு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் ஒன்று. தென் உடனே அவருடைய எல்லா புக்கும் வாங்கி படித்தேன். அப்புறம் ஒரு சித்தார்த்தா முகர்ஜியோடைய எம்பரர் ஆஃப் மேலடிஸ் கேன்சர் பற்றின புக். ஆமா. தென் அடுத்து சித்தார்த்தா முகர்ஜி என்ன எழுதினாலும் படிக்கிறது அப்படின்னு அதுல் கவாண்டே சீரீஸ் ஆஃப் மெடிக்கல் புக்ஸில் அது ஒன்று படிக்க ஆரம்பித்தோடனே தென் ஐ ஸ்டார்டட் பிக்கிங் அப் ஆல் ஹிஸ் புக்ஸ் அண்ட் ஐல் கோ அண்ட் ரீட் ஆல் ஆஃப் தம். தமிழில் எக்கச்சக்கமாக தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கேன். எனக்கு ஃபிக்ஷன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரைட். இட்ஸ் ஒன்லி நான் ஃபிக்ஷன். ஸ்பெசிஃபிக் இது வந்து சிறப்பான புத்தகம் இதை கட்டாயமாக நீ படி அப்படின்னு நான் சொல்கிறது இல்லை. ரைட். நான் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது என்ன கிடைச்சாலும் படி. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ஒரு புக்கை கொண்டு வந்து தராங்களா, ஜஸ்ட் படிக்க ஆரம்பி. ஃபஸ்ட்டு 2 பக்கம் உன்னை உள்ளே இழுத்துருத்துனா ஃபுல்லாக படி, இல்லை ஜஸ்ட் த்ரோ இட் அவுட், இன்னொரு புக் எடுத்து படி. பட் நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு தெரியும் அது உங்களை உள்ளே இழுக்க போகிறதா இல்லையா அப்படின்ட்டு. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். மோஸ்ட் புக்ஸ் நான் வந்து ஒரு முதல் 4 பக்கத்தில் ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன். அது இது எனக்கு வேண்டாம். ரைட். எனக்கு இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி ஒரு புத்தகம் நிறையா பேர் கொடுப்பாங்க. 4 பக்கத்துக்கு மேலே அதை நம்ம ஒரு 2-3 தடவை படிக்க ட்ரை பண்ணி பார்த்தேன். இல்லைப்பா இது எனக்கு வேண்டாம். ஐம் நாட் மேக்கிங் எனி ஜட்மெண்ட் கால்ஸ். இது வேண்டாம் எனக்கு. ரைட். வேண்டாம் போ அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து யூஸ்வலி நான் நிறையா பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், பட் அவாய்ட் பண்ணுவேன்.
பட் கொஞ்சம் சாலிட் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதையும் புரட்டி பார்த்துருவேன். தென் சிலது இருக்கும். பாப் சைக்காலஜி புக்ஸ் ஜென்ரலாக இந்த மாதிரி என்ன கிடைச்சாலும் நான் படிக்கிறதுனால அதில் வந்து ரொம்ப டிஸ்கிரிமினேட்டிங் ரீடர்லாம் கிடையாது. இந்த விளையாட்டா சொல்லுவோம் இல்லையா, அந்த கடலை மடிச்சுட்டு வர காகிதம் இன்னைக்கு காகிதத்திலே வர்றதில்ல சேட்லி. ஐ யூஸ் டு ரீட் தட். எல்லாம் கடலை மடிச்சுட்டு வர காகிதம், என்ன பொட்டலம் என்ன இருந்தாலும் பிரித்து படிக்கிறதுன்னு. ஸோ தட்ஸ் வாட் ஐ வுட் சே, எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். நைஸ். எக்கச்சக்கமான கிரிக்கெட் புக்ஸ் படிச்சிருக்கேன். அப்புறம் இப்போ அதை விட்டுட்டேன். அதை ஒரு ஃபேஸ். இப்போ அடுத்தது இப்போ ஃபோக்கஸ் வந்து எனக்கு பயோகிராஃபிஸ், பர்டிகுலர்லி ஆட்டோபயோகிராஃபிஸ். நைஸ். அந்த ஆட்டோபயோகிராஃபி நீ வந்து ஒரு சாதாரண ஆளாக இருந்தாலும் போதும். ஐ வாண்ட் டு நோ யுவர் லைஃப். தட்ஸ் வை இந்த சீரீஸ் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, பிரேக் த்ரூஸ் அண்ட் பிளண்டர்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒருத்தருடைய லைஃப்பை என்னால் வந்து அவங்க தப்பு பண்ணுற ரைட்டு பண்ணுற பயங்கரமாக பணம் பண்ணிட்ட, பணம் பண்ணலை, ₹1 கூட நீ பண்ணலை, எனக்கு அது கவலை இல்லை. யுவர் ஜேர்னி இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அதில் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் சொல்லிடுறேன் இங்கே. சொல்லுங்க. பல பேருடைய லைஃப்குள்ளே உள்ளுக்குள்ளேயே போக முடியல, ரொம்ப மேலோட்டமாக அது முடிஞ்சு போயிடுறது. எனக்கு சிலதெல்லாம் ஃபேவரட். இந்த சீரீஸில் ரொம்ப பிடிச்சதுலாம் 2-3 இருக்கு. வீரேன் மாத்தூர் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அது மாதிரி நான் இன்னும் 2-3 இவர் மணி சுப்பிரமணியன் அவரோடது ரொம்ப பிடிச்சிருந்தது. ராமராஜ் இன்னும் கூட டீப்பா போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இன்னொரு 1 மணி நேரம் எதுக்கு 40 நிமிஷம், இன்னொரு 1 மணி நேரம் போயிருக்கலாமே. பிகாஸ் தேர் ஆர் ஒரு சிஃபி உள்ளுக்குள்ள ரொம்ப போகவே இல்லையே, அது நீங்க அப்படியே தாண்டி போயிட்டீங்களே அப்படின்னு. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் எவ்ரி சிங்கிள் இண்டிவிஜுவல் ஹஸ் டன். நீங்க ஒரு ஸ்கூல் டீச்சரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்து ரிட்டையர் ஆனாலும் ஐ வாண்ட் டு நோ யுவர் லைஃப். ஸோ தட்ஸ் மை மேஜர் இன்ட்ரெஸ்ட் டுடே. லவ்லி பத்ரி, லவ்லி. அண்ட் ஃபீட்பேக்கு நன்றி. ஏன்னா டைச்சனே ஒரு ஆண்டர்ப்ரனர் ஒசத்திர நிறுவனம், பில்டிங் தி ஆண்டர்ப்ரனர் ஈகோ சிஸ்டம். இந்த மாதிரி ஃபீட்பேக் வர 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 எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ஆஹா, இதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம், மேபி செப்பரேட்டட் டைரக்டர்ஸ் கட் மாதிரி அதை தனியாக ரிலீஸ் பண்ணலாம். இது ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இருக்குது 40 நிமிஷம். பட் விட வேண்டாமே, அதை நம்ம தனியாக பேசி இப்போது நீங்கள் அந்த செய்த 100 தவறுகள் அதை தனி ட்ராக்காக நம்ம எடுத்து ஓட்ட போகிறோம். லவ்லி பத்ரி, எனக்கு பிடிச்சதே வந்து கெட் அ குட் கைட் அண்ட் மென்டர். உங்களை அந்த சிஃபிலேருந்து வந்து உங்களுக்கு வந்து நான் எனி டைம் நான் அவரை சொல்லுவேன். ஆமாம், அல்டிமேட் ஃபார் அஸ் பிஸ்னஸை கற்றுக் கொடுத்ததே வந்து நரேஷ் விட்டல் தான். வெரி நைஸ். அந்த மாதிரியும் கேட்குற ஆண்டர்ப்ரனர்ஸ் தடங்களுக்கு வருந்திக்கிறோம் பரவாயில்ல, ஆனால் தடக்கத்துலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கேட்டால் போகிறோம். இப்போ டை சென்னையிலேயே ஏகப்பட்ட அட்வைசர் நெட்வொர்க் இருக்காங்க. இது பணத்துக்காக விற்கிறதுக்காக இல்லை, நாங்கள் அதாவது பே இட் ஃபார்வர்ட் அப்படிம்பாங்க. நான் கற்றுட்டு வந்ததை இன்னொருத்தனுக்கு சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு. இன்னொன்று முக்கியமாக நீங்கள் சொன்னது ஆல் அசம்ஷன்ஸ் வில் ஃபெயில். அது பிளான் கம்ப்ளீட்டா. அதில் ஒன்று நடந்துருச்சுன்னா அதுதான் பெரிய ஆச்சரியம். ஆனால் அசம்ஷன்ஸ் அவசியம். ஃப்ரம் அ ரிசர்ச் ஸ்டாண்ட் பாயிண்ட் இதுக்காக தான் செய்யறோம்னு வரலாம். அது நடக்காது. நீங்க ஒரு மாடல் ஒன்று உருவாக்கினா அந்த மாடலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தவறுகள் வர வர அதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொன்று போட முடியும். பட் யூ ரியலி நீட் an எக்ஸல் மாடல். ஆமா, அது ரொம்ப ரொம்ப அவசியம். நைஸ். அப்புறம் இன்னொன்று அவர் சொன்னது எனக்கு பதில், நீங்கள் சொன்னது ரொம்ப பிடிச்சது என்னன்னா, கேஷ் ஃப்ளோ ப்ராஃபிட் இருக்கிற பிஸ்னஸ். அதை நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ப்ராஃபிட்டுங்கிறது கெட்ட வார்த்தை, வெறும் ஸ்கேல் மட்டும்தான் பண்ணணும், ப்ராஃபிட் வேண்டாம் அப்படின்னா அதில் 2 தியரிஸாக வச்சுக்கிறேன். அதாவது ஐ ஹவ் சீன் தட். ஆமாம், எனக்கு இன்னைக்கு பிடிச்சது வந்து நீங்கள் எவ்வளவு சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து 4 கோடி ரூபா டர்ன் ஓவர், 2 கோடி ரூபா ப்ராஃபிட்னா, தம்பி அதுதான்டா என் பிஸ்னஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். 1000 கோடி ரூபா டர்ன் ஓவர், 1 கோடி ரூபா ப்ராஃபிட்னா வாட் இஸ் அ ஹோல் பாயிண்ட் அப்படின்னு. ஆர் ப்ராஃபிட் வருமானே தெரியாதுன்னு. யூ மே ஆக்சுவலி கெட் அ ஃபென்டாஸ்டிக் வேல்யூவேஷன். பட் திஸ் ஒன் இஸ் அ பியூட்டிஃபுல் பிஸ்னஸ். இட் மே நெவர் ஸ்கேல் டு அந்த சைஸ்க்கு, பட் இட் கேன் ஜெனரேட் லைக் massive quantities of cash over time. ஆமா, that's the kind of business that I really like. Brilliant. And படிச்சே நீங்கள் யூ ஹவ் க்ரோன் யுவர் வேர்ல்ட். உங்கள் இமேஜினேஷன் ஆகட்டும், அது எப்படி வருணுங்கிறது படித்து ஆஹா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வியூச்சிக்கிறது. எனக்கு பிடிச்சது 2 வந்து கீப் சேசிங் கோல்ஸ். நீங்கள் நீச்சல் கற்றுக்கணும், ஓவியம் வரையணும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாவது கற்றுக்கணும்.
அது ஒரு இலக்கா வச்சுட்டு யூ ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். ஆண்டர்பிரினர்ஷிப் மாதிரியே ஒரு அசம்ஷன் பேஸ் பண்ணி போவீங்க, அது மாறிட்டே இருக்கும். ஆமா. பட் நமக்கும் ஆண்டர்பிரினர்ஸாக வி நீட் டு ஹேவ் தீஸ் சேசிங் கோல்ஸ். ஆனால் கடைசியாக சொன்னது ஆங்கிலத்தில் பேராஃப்ரேஸ் அப்படிம்பாங்க, அவர் இந்த வார்த்தையை சொல்லலை, ஆனால் நான் புரிஞ்சதுன்னா ஹேவ் அஃபேர்ஸ், ஹேவ் அ லாட் ஆஃப் அஃபேர்ஸ். இவரோட சொன்னது வந்து 3-4 புத்தகம். wife கேட்டுட்டு உதைக்க இருங்க உடனே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். அதாவது 4 புத்தகம் சேர்ந்து படிப்பேன், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம். ஏன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், மத்தியானம் லஞ்சுக்கு வேறு ஏதோ சாப்பிட்றோம், நைட்டு சாப்பாடு தான். ஆனால் ஒரே சமயத்தில் புஃபே மாதிரி எங்களுக்கு இந்த பக்கம் ஒரு புஸ்தகம் அந்த பக்கம் ஒரு புஸ்தகம். ஸோ ஆண்டர்பிரினர்ஸ் சேனல்ஸை திறந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நாலேஜ் உங்களுக்கு எங்கேருந்து வேணால் வரலாம், இப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. இப்போ ஆடியோ புக்காக வரலாம், பாட்காஸ்ட்டாக வரலாம், இல்லை ஒரு மென்டராக வரலாம். நம்ம சேனல்ஸை திறந்து வச்சுட்டு கட்டாயமா இன்னும் நிறைய பிளண்டர்ஸ் பண்ணாதான் பிரேக் த்ரூ வரும். அப்சல்யூட்லி. வெரி நைஸ் பத்ரி. உங்களுக்கு வந்து 40 நிமிஷத்துல முடிக்கல, 50 நிமிஷம் வரைக்கும் போயிருக்கோம். சைடு சேனல் வேற இருக்கும். பட் டை சென்னை சார்பில் மிக்க நன்றி. தேங்க்யூ. ஃபேசினேட்டிங். இந்த ஹோல் சீரீஸ் வந்து it's an excellent idea. முதல்ல. So as a fan of the podcast series, right, not as a participant, my thanks to you and Tai and Akila and everybody for putting this wonderful thing together. Akila's brainchild, which in true entrepreneur fashion, இன்னைக்கு பேசணும், அடுத்த வாரம் ஆரம்பிச்சோம், இப்போ 3 மாசத்துக்கு அப்புறம் 15-20 எபிசோட் கிட்ட போயிட்டு இருக்கோம். That's it for today on Breakthroughs and Blunders Tanglish podcast. இந்த பாட்காஸ்ட்ல பங்கேற்கணுமா? கான்டாக்ட் டை சென்னை.